நம்ம ஸ்டைலில் இன்று வீகன் உருளைக்கிழங்கு பைத்தங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். பேச்சுலர்களும் தனியாக இருக்கிறவங்களும் செய்ய சுலபமானது. வாங்க சமைக்கிறத பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு 3/4 கிலோ உருளைக்கிழங்கும் 200 கிராம் பைத்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 மேஜைக்கரண்டி கடுகு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மேஜைக்கரண்டி மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 மேஜைக்கரண்டி மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு புதுசாக கொத்தி வச்சுருக்கேன். சமைக்கும்போது மற்ற பொருளை பார்ப்போம். உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு போடுறேன். கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டு எல்லா பக்கமும் செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. கிழங்கெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. கிழங்கு எண்ணெய் வடிகிறதுக்கு அரிகரண்டியில் கொட்டி வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொத்தி வச்சிருந்த பூண்டை போடுறேன். பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. வெட்டின பீன்ஸையும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து கிண்டிக்கோங்க. பைத்தங்காய் வேகிறதுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்கு மூடி வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் திறந்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் காளாந்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கிழங்கு பொரிக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கேன். பைத்தங்காவுக்கு காளாந்தூள் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்திர நான் உப்பு போட்டுக்கிறேன். கிண்டி விட்டுக்கோங்க. பொரிச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கிறேன். எப்போதும் அழகு குறிப்பு சொல்லுவீங்களே, உருளைக்கிழங்கை வச்சு எதை செய்யலாமா? செய்யலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு, தயிர், எலுமிச்சை சாறு இந்த 3ஐயும் சேர்த்து அரைச்சி முகத்துக்கு மாஸ்கா போட்டால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் அந்த தழும்புகள்லாம் குறையும். கண்ணை சுற்றி கரும் வளையம் உள்ளவங்களுக்கு இந்த கிழங்கோட சாறு அது தடவி வந்தாங்கன்னா அந்த கருமையெல்லாம் மறையும். இந்த கிழங்குல வைட்டமின் A, B, C சத்துக்கள் இருக்குது. கோம்ஸ், நீ கேட்காத தகவல். கிழங்கால் ஏற்படும் வாயு தொல்லையை நீக்க பூண்டு சேர்த்து சமைச்சா ரொம்ப நல்லது. இந்த பொரியலை ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ஸ்லைஸ் ரொட்டி துண்டில் நடுவில் வச்சு சாண்ட்விச்சாக சாப்பிடலாம். இப்போ மிளகுத்தூள் போடுறேன். நல்லா சுருளை கிண்டிக்கங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லா வித சமையலுக்கும் பொருந்தும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கிழங்கு தயாராகி வருது. கிராஞ்சினஸுக்காக கையளவு பொரிச்ச வெங்காயம் போடுறேன். நம்ம ஸ்டைலில் வீகன் உருளைக்கிழங்கு பைத்தங்காய் ஃப்ரை தயாராகிட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.